வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வரவேற்பு. இன்று ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் சிஎம் விஜயின் கடைசி திரைப்படமாக கூறப்படும் ஜனநாயகன் குறித்து வெளியாகியுள்ள புதிய அப்டேட்களை முழுமையாக பார்க்கலாம். இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வெளியாகும் சிறிய தகவல் கூட சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறி வருகிறது. தற்போது வெளியாகியுள்ள முக்கியமான அப்டேட்களில் முதலில் அனைவரையும் கவர்ந்தது அடியேன் பூந்தீன் என்ற புதிய லிரிக்கல் பாடல். இந்த பாடலில் விஜயும் மமிதா பைஜுவும் இடம்பெறும் உணர்ச்சிபூர்வமான காட்சிகள் ரசிகர்களை மிகவும் கவர்ந்துள்ளன. வழக்கமாக விஜய் படங்களில் மாஸ் பாடல்கள் அதிகம் பேசப்படும். ஆனால் இந்த முறை குடும்ப பாசம் மற்றும் உணர்வுகளை மையமாக கொண்ட இந்த பாடல் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக தந்தை மகள் உறவை வெளிப்படுத்தும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக, படத்தின் ரிலீஸ் குறித்து எந்த மாற்றமும் இல்லை. ஜூலை 23 அன்று உலகம் முழுவதும் படம் வெளியாகும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் இந்த படத்திற்கான முன்பதிவு வேகமாக நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் முதல் நாள் முதல் காட்சிக்கான டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் தயாரிப்பு நிறுவனமும் படத்தில் சில இறுதிக்கட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சில புதிய காட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒரு சில புதிய பாடல்களும் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு டிவிகே தொடர்பான சில குறிப்புகளும் படத்தில் இடம்பெறலாம் என்ற தகவல் ரசிகர்களின் ஆர்வத்தை மேலும் அதிகரித்துள்ளது. வெளிநாடுகளில் வெளியாகும் பதிப்பும் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. குறிப்பாக UAE, UK உள்ளிட்ட சில நாடுகளில் அன்கட் வெர்ஷன் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இந்தியாவில் வெளியாகும் பதிப்புக்கும் வெளிநாடுகளில் வெளியாகும் பதிப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களிடம் உருவாகியுள்ளது. இந்த படம் விஜயின் திரைப்பட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. காரணம், அவர் முழுமையாக அரசியலில் கவனம் செலுத்தவிருப்பதாக முன்பே அறிவித்திருந்தார். அதனால் இது அவரது கடைசி திரைப்படமாக இருக்கக்கூடும் என்ற உணர்வுடன் ரசிகர்கள் இந்த படத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். இசை, சண்டை காட்சிகள், உணர்ச்சிகரமான தருணங்கள், அரசியல் பின்னணி, குடும்ப உணர்வுகள் என அனைத்தையும் இணைத்து இந்த படம் உருவாகியுள்ளது என்று கூறப்படுகிறது. இதனால் குடும்ப ரசிகர்களும் இளைஞர்களும் விஜய் ரசிகர்களும் இந்த படத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். சமூக வலைத்தளங்களில் #ஜனநாயகன், #தளபதி விஜய் மற்றும் #அடியேன் பூந்தீன் போன்ற ஹேஷ்டேக்குகள் தொடர்ந்து ட்ரெண்டாகி வருகின்றன. பாடலின் காட்சிகள், விஜயின் புதிய தோற்றம், பின்னணி இசை ஆகியவை ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. இப்போது அனைவரின் எதிர்பார்ப்பும் ஜூலை 23ஆம் தேதியை நோக்கியே உள்ளது. படம் வெளியாகும் முதல் நாளிலேயே புதிய வசூல் சாதனைகள் உருவாகுமா? விஜயின் திரைப்பயணத்திற்கு இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான நிறைவாக அமையுமா என்ற கேள்விகள் ரசிகர்களிடையே எழுந்துள்ளன. படம் வெளியான பிறகே இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். ஆனால் தற்போது வெளியாகியுள்ள பாடல், புதிய காட்சிகள் குறித்த தகவல்கள், வெளிநாட்டு வெளியீட்டு அப்டேட்கள் ஆகியவை ரசிகர்களின் எதிர்பார்ப்பை இன்னும் உயர்த்தியுள்ளன. இந்த அப்டேட் குறித்து உங்கள் கருத்து என்ன? ஜனநாயகன் திரைப்படம் முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இந்த படம் விஜயின் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய சாதனையை படைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த மாதிரி தினமும் சிஎம் விஜய் மற்றும் ஜனநாயகன் தொடர்பான புதிய அப்டேட்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய அப்டேட்டில் சந்திப்போம்.